Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் முதல் நிகழ்வாக விவசாயிகளின் பாதுகாவலர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து ஸ்டாலின் அரசால் அனுபவித்து வரும் துன்பங்களையும் குறைகளையும் கேட்க இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சித் தமிழருடைய எழுச்சி சூறாவளி சுற்றுப்பயணம் இன்றைக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக வன பத்திரகாளியம்மன் கோவிலை வழிபாடு செய்த பிறகு இன்றைக்கு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக, ஏழை மக்களுடைய துயரங்களை, இன்னல்களை, கஷ்டங்களை புரிந்து கொண்டு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு கலந்து நின்று அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கு விவசாயிகளோடு, இந்த உலகத்திற்கே சோறு போடும் விவசாயிகளோடு முதல் முறையாக கலந்தாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளோடு கலந்துரையாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடங்கி தற்போது தீவிரமாக சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை விவசாயிகளோடு கலந்துரையாடக்கூடிய முதற்கட்டமாக பல்வேறு விவசாயிகள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவருடைய குறைகளை சொல்லுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய மண்டபத்திலே இந்த கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் மட்டம் செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனுவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்க இருக்கிறார். ஆளுகிற திமுக அரசு மேட்டுப்பாளையம் மற்றும் இந்த செங்கல் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்திற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக, அதாவது சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையிடம் அனுமதி பெற்று அந்த தொழிலை நடத்தி வரக்கூடிய அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு வரை அந்த செங்கல் கால வாய்க்கால்களை நடத்தி வந்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொழில் நடத்த தேவையான பஞ்சாயத்து உரிமம், தொழிற்சாலைகள் உரிமம், அதே போன்று பதிவு மற்றும் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையிலிருந்து மாவட்ட ஆட்சியாளர் வழியாக பெறப்பட்டிருக்கிற பல்வேறு சான்றிதழ்களுக்கு நடத்தி வரக்கூடிய அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வரை பெற்றிருந்தும் கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிமம் பெறுவதற்கு அவர்கள் பல்வேறு சவால்களையும் அதற்கான கமிஷன் தொகைகளையும் தலான் தொகைகளையும் பல்வேறு நிலையில் தங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாகவும், இதனால் முறையாக தொழில் செய்ய முடியவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை, வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துவதற்காக இங்கே ஒரு கோரிக்கை மனுவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாபெரும் விவசாய சங்கமாக இருக்கக்கூடிய தமிழக விவசாய சங்கம் சார்பிலே அந்த சங்கத்தினுடைய தலைவர் தண்டபாணி, குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுடைய வேதனையை, துயரத்தை, விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் சார்ந்து ஒரு கோரிக்கை மனுவை அதிமுக பொதுச் செயலாளரிடம் பேசவிருக்கிறார், கோரிக்கை மனுவை வழங்கவிருக்கிறார். இந்த கூட்டத்திலே குறிப்பாக மேட்டுப்பாளையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆளுகிற அரசு எதனையுமே கண்டுகொள்ளவில்லை. விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய அரசு தான் இருந்திருக்கிறது. எனவே எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் தான் செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்கிற அளவிலே, அதாவது அத்திக்கடவு குளம் நிரப்பக்கூடிய அந்த திட்டம், ஏரி குளங்களை விவசாயிகள் தூர்வாரி மண் எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமம், குடிமராமத்து திட்டம், இவையெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது அவையெல்லாம் விவசாயிகளுடைய நலனுக்காக செய்யப்பட்டது, இன்றைக்கு அது செய்யவில்லை என்கிற அந்த ஒரு கோரிக்கையை விவசாயிகள் தரப்பு வைக்கவிருக்கிறார். கோவை மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வகைப்படுத்தப்பட்ட நிலத்தடி நீர்மட்டம், அதாவது வீழ்வதை தடுக்க அத்திக்கடவு குளம் நிரப்பும் திட்டம் ஒன்று முழுமையாக செயலாக்கப்படுவதும், அதே போன்று அத்திக்கடவு குளம் திட்டம் 2 அது வகுக்கப்படுவதும் இவை நிலை பெற வேண்டும் என்றும், பாண்டியாறில் இருக்கக்கூடிய அந்த நதிகளை இணைக்கக்கூடிய பயன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பயன் விவசாயிகளுக்கு இருக்கும் என்று அந்த கோரிக்கையை விவசாயிகள் முன்வைக்கிறார். அதே போன்று ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி உற்பத்தியாகக்கூடிய கழிவு நீரை தரமாக சுத்தப்படுத்தி அந்தந்த பகுதியிலே, அதாவது கீழ்காக்கலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உபயோகிக்க பாசனம் மற்றும் ஏரி குளங்களிலே நிரப்பக்கூடிய திட்டத்தை இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏரி குளம் நிரப்பக்கூடிய இந்த திட்டம் திறம்பட செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக அவற்றில் மாசுபடுதலை கண்காணிக்க அரசுடன் இணைந்து நிர்வாகத்தோடு இந்த பணிகளை முழுமையாக தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திமுக அரசு
விவசாயிகள் அமைப்புகளை போன்று ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மற்ற விவசாய பிரதிநிதிகளை பங்கு பெறக்கூடிய ஒரு மண்டல பாசன சபையை அமைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை மக்களை காக்க வேண்டும் என்கிற இன்னொரு நோக்கத்தோடு முதலில் நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய, உலகிற்கே சுகம் வழங்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடல் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக அவற்றை மாசு தடுக்க வேண்டும், அதனை கண்காணிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று வனவிலங்கு மற்றும் அதன் மோதல்கள், இழப்புகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மயில், கரடி போன்ற பன்றி போன்ற பல்வேறு உயிரினங்கள் பாதிப்படைகிறது. இதனை பராமரிக்கவும் அவற்றை பாதுகாக்கவும், அதே போன்று தேவையற்ற இந்த நாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தடுப்படை செய்வதற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்திட வேண்டும். அதற்கு இந்த ஆளுகிற அரசு இதுவரை செவிசாய்க்கப்படவில்லை என்கிற அந்த கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நிலத்தடி நீர் மட்டம் சிவப்பு வகை ஆகிவிட்டது. அதாவது அந்த நீர் உறிஞ்சுகிற அந்த பேக்கேஜிங் முறையிலே நேரடியாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே இங்க இருக்கக்கூடிய தனியார் ஆலைகள் மூலமாக செய்யப்படுகிற அந்த விஷயங்கள் அந்த ஏற்படுத்திய கழிவுநீர் பற்றியெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கோவில்களில் தெப்ப குளங்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த குடிக்கொடுக்கக்கூடிய குளங்கள், மீட்டெடுக்கப்பட்ட தண்ணீர் சேகரிக்கக்கூடிய அந்த அளவு ஆழத்தை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட குடிமராமத்து திட்டங்கள் நிறைவே இந்த அரசு செய்யாததன் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் அடைந்து வரக்கூடிய பல்வேறு இன்னல்கள், துயரங்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் தான் கருத்தோடு கேட்டு உங்களுடைய ஆட்சியில் தான் அதை நீங்கள் செம்மைப்படுத்தினீர்கள், எங்களுடைய கனவை நினைவாக்கினீர்கள்.